நண்பர்களே, நம்ம தென்காசி ரியல் எஸ்டேட் சார்பாக ஒரு சூப்பரான பிளாட் கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கிறது தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரபுரம் ரோடு. இது பார்த்தீங்கன்னா தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நின்றுட்டு இருக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பகோணம் காப்பி கடைக்கு பக்கத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உதயா நகர்னு ஒரு தெரு இருக்குது. இந்த உதயா நகரில் தான் நம்ம சொல்லக்கூடிய பிளாட் இருக்குது. கிட்டத்தட்ட 10 சென்ட் இருக்குது. இதை நீங்கள் 3ஆக பிரித்து வாங்கிக்கலாம். ஒரு சூப்பரான இடம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்ரூவ்டு பிளாட்டுங்க. இங்கே வந்து லோன் போட்டு வீடு கட்டுறதுக்கு தாராளமாக அந்த லேஅவுட் எலிஜிபிள் ஆகும். கரெக்டாக அந்த இடம் எங்கே இருக்குன்னா தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.5 கிலோமீட்டர் குத்துக்கல் வழியாக மதுரபுரம் ரோடு. இதுதான் ஒரே வழி தான், மதுரபுரத்துக்கு தான் தென்காசிலேருந்து தான் வழி, வேறு வழியே கிடையாது. பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக பக்கம். வாங்க அந்த இடத்த போய் பார்த்துருவோம். இதோட வழி பார்த்தீங்கன்னா 24 அடி ரோடு. 24 அடி ரோடு. இந்த சவுருக்கும் இந்த பக்கம் வேலிக்கும் ரோடு. நம்ம அப்படி இடத்த போய் பார்ப்போம். இங்கேருந்து 2வது தெருவில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு. 10 சென்ட் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். அதுங்க இடத்த பார்த்துருவோம். நம்ம சொன்ன பிளாட்டு இந்த பிளாட்டு தாங்க. இந்த பிளாட்டு தான். இந்த பிளாட்டுக்கு எப்படி வரணும்னா உதயநகர் போர்டு பார்த்தோம் இல்லையா, அங்கேருந்து ஒரே ரோடு, எங்கேயுமே திரும்ப மாட்டேன். நேராக வந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்தால் வழியே திரும்பும். இது வந்து கார்னர் பிளாட்டுங்க. இந்த பக்கம் கார்னர் பிளாட், அங்கிட்டும் பாதை, நிற்கிறது இந்த பக்கம் பாதை. இதுதான் பிளாட்டு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. ரெண்டல் ஹவுஸ் அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பின்னாடி வீடுகள் இருக்கு. இது சைடு வந்து பூங்கா. இந்த பிளாட்டோட பூங்கா. அதனால் நமக்கு இந்த சைடு ஓப்பன் பிளேஸாக இருக்குது. ஆல்ரெடி நமக்கு வழிபாதை, அடுத்து பூங்கா. அந்த பக்கம் ஒரு பெரிய வீடு இருக்குது பாருங்க பூங்காக்கு அந்த பக்கம். இந்த பக்கம் ஃபுல்லாக பெரிய பெரிய வீடுகள் இருக்குது. அடுத்து ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. சுற்றிலும் உங்களுக்கு நிறைய வீடுகள் வரும். நமக்கு நல்ல அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளோ வேல்யூபிளான அப்பார்ட்மெண்ட் கட்டுவாங்க. இந்த லொக்கேஷன் நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகக்கூடிய லொக்கேஷனு. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் அந்த கார்னர் பிளாட் மட்டும் புக் ஆகிருக்குதுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு 10 சென்ட் இருக்குது. உங்களுக்கு சாய்ஸ் தக்கன 2.5, 3, 4, 5ன்னு உங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்குது. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். அதையும் பாருங்கள். அது ஒரு 3.5 சென்ட் இருக்குது. ஃபுல்லாகவே நல்ல வேல்யூபிளான ஏரியா. மதுரை ரோட்டில் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நிற்கிறோம். ஹைவே ரோட் வழியாக வரலாம். இல்லை ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா அந்த ரோட்லேருந்து இங்கே ஜாயிண்ட் ஆயிரும். உங்களுக்கு 2 பக்கம் பாதை இருக்குது. இதுக்கு அடுத்தால ஒரு தெரு இருக்குது எக்ஸ்பிரஸ் சிட்டின்னு, அங்கோடியும் போய் ஜாயிண்ட் ஆயிரும். எல்லா பக்கமும் இந்த லேஅவுட்டுக்கு வரக்கிற பாதை இருக்குது. துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட்டில் இடம் எடுத்து வீடு கட்ட நினைக்கிறனால எடுங்க. இல்லை இன்வெஸ்ட் பண்ணி போடணும், பிள்ளைங்க படிப்புக்கு கல்யாணத்துக்கு வேணும், நல்ல பிளாட்டாக வேணும், எடுத்து போட்டால் ஃபியூச்சரில் விற்கணும்னு சொன்னீங்கன்னா இப்போ இந்த ஏரியா தான் வந்து பெஸ்ட்டு. தென்காசியிலே பெஸ்ட்டான ஒரு ஏரியா அப்படின்னு சொன்னால் அது இந்த ஏரியா மட்டும்தான். நல்ல தண்ணி வசதி இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டை கட்டிட்டு இருக்காங்க. அப்போ எந்த அளவுக்குள்ள இங்கே வசதி இருக்கணும். அந்த இடத்துல இத்தனை பேர் இங்கே அப்பார்ட்மெண்ட் கட்டி அதுக்கு பின்னாடின்னு ஒரு பெரிய தெருவே இருக்குது. 30 வீடு கிடக்கல. இந்த நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த பிளாட்டுக்கு அப்படி ஏற்றால ஒரு பெரிய வீடு, ஒரு அரண்மனை வீடு மாதிரி பெரிய வீடை ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த வீடையும் பாருங்கள். இந்த மாதிரியான பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய வீடு கட்டலாம் கட்டிக்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம். தென்காசி ரியல் எஸ்டேட் சேனலில் நேரடியாக உங்கள்கிட்ட கொண்டு விட்ருவோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். நன்றி.